திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய்துங்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. எல்லாம் வல்ல அருள்மிகு வடிவுடை நாயகர் நமர் பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும், எல்லாம் வல்ல சிவகாமி நமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குக்கும் குருநாதர் திண்டுக்கல் சிந்தோஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சுவாசிச்சிட்டோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு, புராண காலத்திலிருந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கலாமே சார், இந்த ஜாதகம் உண்மையா, இது ஜாதகம் உங்களுக்கு எப்படி தெரியும், அவரோட டேட் ஆஃப் பர்த் எப்படி தெரியும்? மோ, நான் ஆன்லைன்ல இருந்து எடுத்தேன், கூகுள்ல இருந்து எடுத்தேன் ஆச்சுங்களா. அப்போ அதை வச்சுட்டு ஓரளவுக்கு நம்ம இது கர்ணனுடைய ஜாதகமா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு வைக்கலாம். மாபெரும் பாத்திரம். நம்மள வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்த உடனே நுழைஞ்சு போய் உட்காந்துடுறோம். அச்சோ, எனக்கு துன்பம் வந்துருச்சு, எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு துமண்டு போயாரு. நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு துவண்டு போயாரு. ஆனா மகாபாரதத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாத்திரம், கடும் சோதனைகளையும் கடும் போராட்டங்களையும் சந்தித்த ஒரு பாத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா கர்ணன். சோகமான பாத்திரம், பரிதாபத்துக்குரிய பாத்திரம். அது மட்டுமல்ல, சாதனையாளன் என்று சொல்லக்கூடிய பாத்திரம். அப்பேற்பட்ட பாத்திரம் யாருன்னா கர்ணன். ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய நம்பிக்கை, தர்மம் இவற்றை பின்பற்றி வாழக்கூடியவன் தோற்று போவதில்லை. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஒரு வைராக்கியம் நிறைந்த மனிதன் தோற்று போவதில்லை என்பதை கர்ணனுடைய ஜாதகத்துக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க அங்க எல்லா பாத்திரங்களையும் அர்ஜுனன் எடுத்துக்கோங்க, தர்மர் எடுத்துக்கோங்க, பீமன் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் வீரர்கள் சொல்லலாம். இந்த பக்கம் துரியோதனன், துச்சாதனன் எல்லாமே வீரர்கள் சொல்லலாம். பீஷ்மரை கூட வீரர், மிகப்பெரிய வீரர் பீஷ்மர். இந்த பாத்திரத்தில அந்த மகாபாரதத்திலேயே பிதாமகர் பீஷ்மர் என்றால் நடுங்கும், பேர்பட்ட ஒரு பாத்திரம். ஆனா எல்லா பாத்திரத்தை விட இந்த கர்ணனுடைய பாத்திரம் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கதையை யாருமே அவனுக்கு ஆதரவு இல்லை. எல்லாரும் கைவிடுகிறார்கள். எல்லாரும் கைவிட்டாலும் ஒரு தனி மனிதன் அவனுக்கு கிடைத்த சில ஆதரவுகளை, நட்புகளை வைத்துக் கொண்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வந்தான். எல்லாத்தையும் புரட்டி போட்டு ஒரு விஷயம், இவங்க எல்லாரும் என்ன சொல்றது, அர்ஜுனனாகட்டும் தர்மனாகட்டும் கடவுள்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க. கடவுள்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க. இந்த பக்கம் துரியோதனனாகட்டும் துச்சாதனனாகட்டும் இவங்களும் மற்ற படைபலத்தை நம்பித்தான் இருக்கிறாங்க. ஆனா துரியோதனன் அவனுக்கு நட்பு கொடுத்தான், நாடு கொடுத்தான், அதை நம்ம ஒன்று பார்ப்போம். ஆனா கடவுளையே கையேந்த வைத்தவன் என்றார் கர்ணன். அதை புரிஞ்சுக்கணும். கடவுளையே கையேந்த வைத்தவன் கர்ணன். புரியுதா? எவ்வளவு பெரிய ஒரு நபர். அவருடைய ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம், எப்படிப்பட்ட ஜாதகம் அப்படின்னு. ஸ்கிரீன் ஷேராக நினைக்கிறேன். இதுதான் கர்ணனுடைய ஜாதகம்.
எத்தனையோ துன்பங்கள் வந்தா கூட துன்பங்கள் எல்லாம் துச்சம் என தாண்டி வந்த கர்ணனுடைய ஜாதகம். இங்க பாருங்க, லக்னம் சிம்ம லக்னம். லக்னாதிபதி சூரியன் லக்னத்திற்கு 7ல சனியோட. இந்த லக்னத்திற்கு 2, 11 லாப குடும்பாதிபதி 7ல. புதன் சுக்கிரன் விஷ்ணு மகாலட்சுமி யோகமாகவும், புதன் சூரியன் புத ஆதித்ய யோகமாகவும், புதன் சனி சேர்ந்திருக்கிறது கூட அன்பிலே மிகுந்தவன், அன்பிற்காக இயங்கக்கூடியவன், தனக்கு அன்பு காட்டினவங்களை எப்பவுமே மறக்காதவன். இந்த புதன் சனியை பொறுத்தவரையிலும் எப்பவுமே எந்த ஒரு செயலை செய்தாலும் காதலித்து நேசித்து செய்யக்கூடியவர். அதை நம்ம சித்தாந்த ஜோதிடத்தில் நிறைய தடவை பார்த்திருக்கோம். சந்திரன் 8ல, செவ்வாய் ராகு 10ல, லக்னத்திற்கு 4, 9 செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட ராகோட சேர்ந்திருக்கார். 4ஆம் இடத்துல கேது. இப்போ இந்த ஜாதகத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு உயிருக்கு துணை தாய். 4ஆம் இடத்துல கேது. 4 குடையவன் செவ்வாய் ராகோட. சந்திரன் காரகத்துவத்துல 8ல. இந்த கர்ணனுடைய தாய் குந்தி மகாராணி. குந்தி போஜன் என்ற ஒரு அரசன் இருந்தால், அந்த அரசனுக்கு குழந்தை இல்லை. அந்த குந்தியை தத்தெடுத்து கொண்டு வளர்க்கிறான். அப்போ அவங்க ஒரு முனிவர் வருகிறார் குந்தி போஜனுடைய நாட்டுக்கு. அந்த முனிவர் யாருன்னு கேட்டீங்கன்னா துர்வாச முனிவர், கோவக்கார முனிவர். அவருக்கு குந்தி பணிவிட செய்யணும். அவர் மனங்கோணாமல் பணிவிட செய்யுமாறு குந்தி போஜன் சொல்கிறான். மனங்கோணாமல் பணிவிடை அவர் கோவப்படவே வைக்கல. அவருடைய பூஜை புனஸ்காரங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இந்த இளவரசியான குந்தி பணி செய்கிறார். இவருடைய பணியை பார்த்துவிட்டு மகிழ்ந்த துர்வாச முனிவர், ஏன்னா அவருக்கு முக்காலம் உணர்ந்த மகரிஷி அல்லவா, எதிர்காலத்தில் உனக்கு திருமணம் நடக்கும், ஆனா உனக்கு உன்னுடைய கணவனுக்கு உனக்கு குழந்தை கொடுக்கின்ற ஆற்றல் இருக்காது. அதனால நீ உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த தெய்வத்தை நினைக்கிறாயோ அந்த தெய்வத்தினுடைய அம்சமாக உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மந்திரத்தை கொடுக்கிறார். மகாபாரதமே நிறைய இடங்கள் யதார்த்தத்துக்கு எதிர்மறையாகத்தான் இருந்திருக்கு. 14 வயசு பொண்ணு அப்ப கொடுக்கல. 14 வயசு பொண்ணுக்கு இவர் கொடுக்கலாமா? அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா சோதிச்சு பார்த்தா என்ன ஆகிறது? யோசிச்சு பாருங்க. 14 வயசு பொண்ணுக்கு அந்த மந்திரத்தை இந்த துர்வாச முனிவர் கொடுக்கிறார். இது விளையாட்டுத்தனமா அரண்மனையில மேல முட்டத்துல போய் நின்று சூரியனை பார்த்து இந்த மந்திரத்தை இது பழிக்குமா பழிக்காதான்னு சொல்லிடுச்சு. உடனே சூரிய பகவான் வந்த உடனே இந்த பொண்ணு நடுங்கி போச்சு. சூரிய பகவான் நிக்கிறாரு. இந்த பொண்ணு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு, அதெல்லாம் இல்லம்மா, இந்த மந்திரத்தை நீ சொன்னதுனால உனக்கு நான் புத்திரனை கொடுத்து ஆகணும், இது என்னோட கடமை அப்படின்னு சூரியன் சொல்லுகிறார். இந்த பொண்ணு நடுகிறா, நான் உன் கன்னித்தன்மைக்கு எந்த மாசும் வராது, நான் கொடுக்கறேன்ட்டு ஒரு குழந்தையை கொடுத்து விட்டேன். ஒரு கன்னி பெண் அப்படிங்கிறதுனால எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை தான் பெற்றெடுத்ததாக ஊருக்கு சொல்ல முடியுமா? வெளியே காட்ட முடியுமா? பழிக்கு அஞ்சி அந்த குழந்தையை ஆற்றிலே விட்டு விடுகிறார். கங்கை ஆற்றிலே ஒரு பேழையிலே வைத்து கங்கை ஆற்றிலே விட்டு விடுகிறார். 4ஆம் இடத்துல கேது. கடைசி வரையிலும் நம்முடைய கேது நின்ற இடம் தான் நம்முடைய தேடல்.
4ஆம் இடம் தாய் ஸ்தானத்திலே கேது நின்றதால் அந்த தாயன்பை தேடாத நாள் இல்லை. என் தாய் யார்? என் தாய் எப்படிப்பட்டவள்? என் தாய் எங்கிருந்தாள்? என் தாய் என்ன மாதிரி? தாயை பற்றிய ரகசியத்தை தேடாத நாள் இல்லை. தாயை தெரியாதான் தந்தை யாருன்னு தெரியும். அப்போ தாயினுடைய அன்பிலே புறக்கணிக்கப்பட்டு தாய் ஆற்றிலே விழுகிறாள், பேழையிலே வைத்து ஆற்றிலே விட்டு விடுகிறாள். கங்கை ஆற்றிலே விட்டு விடுகிறாள். இந்த 4ஆம் இடத்தில் கேதுவும், நான் கேதுவும் அதே மாதிரி 4க்குடையவன் செவ்வாய் ராகுடன் சேர்ந்ததால் தாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போறதுனால தாயினுடைய காரகத்துவத்தை அவனால அவமானம், தாயால் அவமானம். அதுக்கு அடுத்தது தந்தையாவது வந்து உதவினானா என்றால், தந்தை சூரியன் சனி 7ல, இங்க தந்தையும் வரவில்லை. தந்தைகளின் உதவி கிடைக்கல. சூரிய புத்திரனாகத்தான் பிறக்கிறான். ஆனால் அங்கே ஆற்றிலே அனாதையாக விடப்படுகிறான். அஸ்தினாபுரத்திலே அந்த பேழை அப்படியே வந்து ஒதுங்குது. அதுதான் அங்கதான் தருமன், துரியோதனன் எல்லாம் பிறந்து வளர்கிறார்கள். அர்ஜுனன் எல்லாம் பிறந்து வளர்கிறார்கள் அந்த நாள். அந்த அஸ்தினாபுரத்தினுடைய அரசனுடைய திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி, அந்த தேரோட்டிக்குத்தான் இந்த குழந்தை. அவன் கங்கை நதிக்கரையில, அவனுக்கு குழந்தை இல்லை. அவனும் மனைவி கங்கை நதிக்கரையில நீராடி வரும்போது இந்த பேழையில குழந்தை, ஏதோ பேழை வருது, போய் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு அழகிய குழந்தை கவச குண்டலத்தோடு இருக்குது. பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தான். கவசம் என்று கவசம் முடிய உடம்போடு ஒட்டி இருக்கும், காதிலே குண்டலம், இதோடு பிறந்தான். இது ஒளி, சூரியனுடைய தேச நிறைந்த ஒரு முகம். அவன் தான் எடுத்து வளர்க்கிறான். ராதேயன் என்று பெயர் சுட்டி, ஏன்னா அந்த அம்மா பேரு ராதா. யாரு எடுத்து வளர்த்தாலே அவ பேர் ராதா. ராதேயன் என்று பெயர் சுட்டி வளர்கிறார். எடுத்து வளர்த்தவங்க தான். பாசமுடன் சீராட்டி பாராட்டி வளர்கிறார். சரி, ஒரு உயிருக்கு துணைன்னு சொல்லக்கூடிய தாய் ஆற்றிலே விட்டுவிட்டால் சந்திரனுடைய காரகத்துவம் 4ஆம் பாவமும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. ஒரு நாட்டினுடைய இளவரசியாக இருந்தும் கூட அந்த சொத்துக்களோ அல்ல அந்த அரண்மனையோ அவனுக்கு கிடைக்கவில்லை. 4ஆம் இடம் சொத்து பத்துன்னு சொல்லுவோம், எதுவும் கிடைக்கல. தன் பிறப்பினுடைய ரகசியமே தெரியாம போயிடுச்சு. 9ஆம் பாவகம் என்று எடுத்துக்கொண்டால் 4, 9க்கு அதிபதியும் செவ்வாய் தான். 9க்கு அதிபதி செவ்வாய் ராகுடன் சேர்ந்ததால், சூரியன் சனியுடன் சேர்ந்ததாலும் தந்தையாலும் பிரயோஜனம் இல்லை. அங்கே தந்தையினுடைய உதவியும் அந்த ஜாதகனுக்கு இல்லை. உயிர்க்கு உற்ற துணை என்று சொல்லக்கூடியது தாயும் தந்தையும். தாயும் தந்தையும் கைவிட்டார்கள். அதற்கு அடுத்த நிலை எப்படின்னு பார்க்கும்போது குரு, மாதா பிதா குரு என்று சொல்வார்கள். அங்கே குருவாவது கை கொடுத்தாரா என்றால், அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு நீசபங்க ராஜயோகம் 6ஆம் இடத்துல போய் 5க்குடைய குரு 6ஆம் இடத்துல நீசபங்கம் பெற்று வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்று திக்பலம் பெற்றிருப்பதால், அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சி பெற்று திக்பலன் பெற்று 7ஆம் இடத்தில் பலத்துடன் இருப்பதால் நீசம் பெற்று ராஜயோகத்தில் இருக்கார். நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார். ஒரு கிரகம் நீசபங்க ராஜயோகம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீசத்தன்மையை கொடுத்துதான் அதுக்கு மேல உயர்நிலையை உச்சநிலையை கொடுக்கும். அப்போ வித்தை கத்துக்கு போறான் பரசுராமர்கிட்ட. மிகப்பெரிய ஒரு குரு பரசுராமர்.
இந்த பரசுராமரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பரசுராமருடைய அம்மா பேரு ரேணுகா தேவி. பரசுராமருடைய அப்பா பேரு ஜமதக்னி முனிவர். இந்த பரசுராமனுடைய தாயும் தந்தையும் சிறப்பா பரசுராமரை வளர்த்து கொண்டு வராங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, பரசுராமன் பரசுராமனுடைய தாய் தந்தையும் ஒரு பசு வளர்த்துறாங்க. அதுதான் காமதேனு. மிக அழகிய பசு, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பசு, கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய பசு. அந்த நாட்டினுடைய ராஜா அந்த பக்கம் வர்றார். அந்த பரசுராமர் இவங்க முனிவர்கள் அல்லவா, காட்டில் தான் வசிப்பாங்க, முனிவர்கள் அல்லவா. அப்போ இந்த பசுவை அவன் பார்க்கிறான். இந்த பசு அங்க வந்தோடனே பரசுராமருடைய அப்பா ஜமதக்னி முனிவருடைய வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் உணவு, அதாவது வந்தவுடனே எல்லாரும் சாப்பிட்டு போலாங்கிறாங்க. அங்க ஏதோ படை அந்த வழியா போய் தங்குறாங்க. தங்கும்போது அங்க அவங்களுக்கு எல்லாம் உணவு பரிமாறணும் அல்லவா, யாருக்கு, அந்த வீரர்களுக்கெல்லாம். உடனே இந்த ஜமதக்னி முனிவர்கள் உங்க எல்லாருக்கும் உணவு நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு. இல்ல, நீங்க எப்படி முடிவு செஞ்சு, அது என்னால ஈஸியா முடியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணித்தரேன், உணவு தரேன் அப்படிங்கிறாரு. யாரு? பரசுராமருடைய தந்தை. சரின்னு கொஞ்ச நேரம் போயிட்டு வர்றாங்க. அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு விதவிதமான உணவுகள் காமதேனுவிடமிருந்து பெற்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை உடனே எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இந்த மன்னனுக்கு ஒரு ஆசை, இந்த பசு தன்னிடத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று. ஏன்னா நாட்டு மக்களுக்கு பஞ்சம் தீர்க்கலாம், நாட்டு மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கலான்ட்டு. உடனே ஜமதக்னி முனிவர்கிட்ட இந்த பசு எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். அவன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாடாளும் தமக்க வேண்டும் என்றால் அவன் காடாளும் தமக்க வேண்டும் என்று பிரச்சனையில மன்னன் போர் செய்து அங்க இருக்கிறவங்கள அழிச்சிட்டு அந்த பசுவை குடிச்சிட்டு போயிடணும். இத கேள்விப்பட்ட அப்ப பரசுராமன் எங்கேயோ வெளியே போயிடுறாரு. எல்லாரையும் என்ன சொல்றது, தன் இனத்தை எல்லாம் அழித்த அந்த மன்னனை பற்றி கேள்விப்பட்ட உடனே கோபம் கொண்டு அந்த மன்னனுடைய வம்சத்தையே போய் அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு இவரு ஒரு சபதம் இருக்கிறார். என்ன சபதம் அப்படின்னா, இனிமேல எந்த சத்திரியனுக்கும் என்னுடைய வில்வத்தை, சத்திரியன் என்றால் அரசன், எந்த சத்திரியனுக்கும் என்னுடைய வில்வத்தை கற்றுத் தருவதில்லை அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறார். அந்த சபதத்தின் வாயிலாக இவர் சத்திரியர்களுக்கு வில்வத்தை கற்றுத் தருவதில்லை என்று சபதம் மேற்கொண்டு வருகிறார். அப்போ இந்த கர்ணன் ஒரு சத்திரியன் உள்ளபடியே, ஆனா அவர் சத்திரிய வம்சத்துல தான் பிறந்தானு அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவன் யாருக்கு பிறந்தானே தெரியாது. ஆனா சத்திரியனுக்குரிய தோற்றமும் அம்சமும் புஜங்களும் தோள்களும் இருக்குது. அப்போ கர்ணன் வில்வத்தை கத்துக்க போறான். பரசுராமரை, ஏன்னா தனக்கு ஒரு பெரிய குருவிடத்தில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போகும்போது பெரிய குரு துரோணாச்சாரியாருக்கு சமமான, மகாபாரத்துல துரோணாச்சாரியாருக்கு மிகப்பெரிய குரு. அந்த துரோணாச்சாரியாருக்கு, அங்கதான் துரோணாச்சாரியாருக்கு தான் அர்ஜுனன், துரியோதன் போன்றவங்கள வில்வத்தை கத்துக்கிறாங்க. அதற்கு நிகரான ஒரு குரு அப்படின்னா பரசுராமர். அப்ப பரசுராமத்தை போய் கத்துக்கணும். பரசுராமர் ஏற்கனவே ஒரு சபதம் மேற்கொண்டுள்ளார். அதனால தன்னை பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு, பொய் சொல்லிக்கொண்டு மாணவனாக சேர்ந்து கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் குரு கர்ணனுடைய மடியிலே படுத்து தூங்குகிறார். அப்படி படுத்து தூங்கும் பொழுது இந்திரன் வண்டு வடிவாக எடுத்து வந்ததாகவும், ஏன்னா இந்திரனுடைய மகன் தான் அர்ஜுனன், இந்த கல்வி கெடுக்கணுங்கிறது அவனுக்கு நோக்கம், தன் பையனுக்கோட மேலா வந்துடக்கூடாது. வண்டு வடிவு எடுத்து வந்து
கர்ணனுடைய தொடையிலே கடித்ததாகவும், அந்த தொடையிலே அப்படியே தொலை போட்டு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் பொத்துட்டு வந்துருச்சு. அப்படி அப்ப கூட வலி இவனால வலி தாங்கிட்டு இருக்கிறவங்க குருவினுடைய தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது. எப்படிப்பட்ட குரு பக்தி பாருங்க. இன்னைக்கு குரு பக்தி அப்படி இருக்கா? குரு பக்தினா என்னன்னு எதை கத்து பார்த்து கத்துக்கணும். ஏன் இந்த பரசுராமருடைய படுத்திருக்காரு, கர்ணனுடைய தொடை இந்த பக்கம் தொலை போட்டு வந்துருச்சு. பரசுராமனுடைய தூக்கம் கெட்டு, தன் குருவினுடைய தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது, அப்படியே வலி தாங்கி படுத்திருக்கான். இப்படி யாராவது சிஷியன் இருப்பாங்களா? அந்த வண்டு துளை போட்டு வந்த உடனே அந்த ரத்தம் பீறிட்டு வந்து பரசுராமனுடைய கன்னத்துல வருடுது. வேற குருவா இருந்தா, நம்ம நல்ல குருவா இருந்தா என்ன இருக்கணும்? உடனே இதனுடைய மாணவனுக்கு, நீ இவ்வளவு வழியை பொறுத்து கொண்டு என் தூக்கத்தை கெடுக்க, என் தூக்கம் கெட்டு போய் இருந்தையே, உன்னுடைய அன்பை என்ன பாராட்டுவது என்று வரத்தை அள்ளி கொடுத்திருக்கும். இவனுடைய கஷ்டம் பாருங்க. அப்படியே ரத்தம் பீறிட்டு போகுது. எவ்வளவு வலி வேதனை இருக்கும். தன் குருவினுடைய தூக்கம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பொறுத்திருக்கிறான். அதுக்கு அவனுக்கு கிடைச்சது என்ன? சாபம். உள்ளபடியே ஒரு பிராமணனால் இந்த வழியை தாங்க முடியாது. அப்போ நீ ஒரு சத்திரியன், சத்திரிய வம்சத்தை சார்ந்தவன், என்னிடம் பொய் சொல்லி வில்வத்தை கற்றாய் அல்லவா? நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் உரிய நேரத்தில் உனக்கு பயன்படாமல் போக கடவுள் என்று சாபத்தை விட்டு வைக்கிறான். அது குரு. இவ்வளவு கொடுமை பாருங்க. மனிதனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரலாமா? இவ்வளவு கஷ்டங்கள் வரலாமா? தாய் ஆற்றிலே விடுகிறாள். தந்தை ஈன்றெடுப்பது தந்தையின் தாய் என்றால் அவனை சான்றோனாக்குவது தந்தை. அங்கே தந்தை எதுவும் செய்யல. அதுக்கடுத்தது குரு என்பார்கள். மூன்றாவதாக குருதான் தெய்வத்தை காட்டுவான், குருதான் ஞானத்தை போதிப்பான், குருதான் எல்லாமே. என்ன, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகாதேவோ. இந்த மூன்றினுடைய அம்சமாக குரு வந்து நம்ம காப்பாற்றுவார் அப்படின்னா, குருவுடைய திருவடியை சரணடைவது. அங்கே குருவும் சாபத்தை கொடுக்கின்றார். கர்ணா, நீ பொய் சொல்லி வில்வத்தை கற்றாய். இவன் பொய்யனே, இவன் சத்திரியன்னு இவனுக்கு உறுதியே தெரியாது. ஆனால் தன் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கத்துத்தருவன் இருக்கிறதுனால இவன் பிராமணன் என்று பொய் சொல்லி கற்றான். அவ்வளவுதானே தவிர இவனுடைய பிறப்பினுடைய ரகசியம் இவனுக்கே தெரியாது. அப்போ அங்கே குருவினுடைய சாபம், உரிய நேரத்தில் நான் கற்றுக் கொடுத்த வில்வித்தைக்கு உனக்கு பயன்படாமல் கடவுது அப்படின்னு சாபத்தை பெறுகிறாங்க. எவ்வளவு கொடுமை. குருவும் கைவிட்டான். இவனுடைய ஜாதகத்தை பார்த்தோமானால் குரு என்ன இருக்கான்னு பாருங்க. குரு நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார். 9 கூடையவர் 10ஆம் இடத்துல ராவோட சேர்ந்து செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கார். அப்ப ஏன் குருவோட சாபம் ஒரு நீசத்தை கொடுத்துருச்சு? சாபம் அப்படிங்கிறது நீசம் தானே. இவ்வளவு நாள் கத்துக்கிற வித்த, அதாவது நல்ல பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து நீ பரீட்சைக்கு போகும்போது நான் மறந்து போயிருமோ அப்படின்னு குரு சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. குரு கிடைக்கும். அதாவது குருவினுடைய இதை நான் கடைசியில் சொல்லுவேன். நீச பங்கமாகி எப்படி ராஜயோகம் ஆச்சுங்கிறத சொல்றேன். கடைசியில பார்ப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய நல்ல குரு, நல்ல சிஷ்யன், மிகப்பெரிய மகான் பரசுராமர் ஏன் சபிச்சாரு? ஏ கண்கலங்கி நிற்கின்றான். இதுவரையில் செய்த அவனுடைய வாழ்க்கையே அந்த வீரத்தை நம்பிதான் இருந்தது. அதுவும் போச்சு. உரிய நேரத்தில் பயன்படாமல் போகும். தோண்டு விட்டாமலா இருந்தா நமக்கு வர கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்தது தோண்டுட்டப்பா, என்னால முடியும், எனக்கு ஆறு இல்லப்பா சொல்றோம். ஆனா இந்த ஒரு மனிதனை, மகானை பாருங்கள். இவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, குரு சபிக்கிறார், சாபத்தை பெற்றுக்கொண்டு
அதை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வருகிறான். குருவினுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வருகிறான். அவனுடைய நிலையை யோசிப்பார். இப்படி ஒரு கஷ்டம் மனிதனுக்கு வந்தால் அவன் என்ன செய்வான்? அப்படி நம்ம எல்லாம் ஒரு கஷ்டம் சொல்றோமே, இதை விட கஷ்டம் யாருக்காவது இருக்கா? சிந்திங்க. அப்போ நாட்டுக்குள்ளே வருகிறான். வரும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு தர்பார் பந்தல் போட்டு இப்பதான் துரோணாச்சாரியாரிடத்திலே அர்ஜுனன் முதலியவர்கள் வில்வித்தை கற்று தங்களுடைய திறனை வெளிப்படுத்தும் விதமாக போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும். இவன் தன்னை நிரூபிக்க அந்த களத்துக்கு வருகின்றான். அர்ஜுனன் என்னை விட வீரன் யார் இருக்கிறார் என்று மார்தட்டி கொண்டு மேடையிலே நிற்கின்றான். அர்ஜுனனை விட வீரன் யாரும் இல்லை. உடனே கர்ணன் அங்கு வரான். கர்ணன் அங்கு வந்த உடனே அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் நான் இருக்கின்றேன் என்று ஒரு ஓசை, வில்லினுடைய ஓசையை எடுத்து கேட்கின்றது. அந்த ஓசை கேட்ட உடனே எல்லாரும் திரும்பி அப்படியே அந்த கூட்டமே அப்படியே கேமரா அந்த பக்கம் திருப்புறாங்க, போக்கஸ் பண்றாங்க. அங்க நிக்கிறான் ஒரு மாபெரும் தேசத்துடன், அப்படியே சூரிய புத்திரனாக சூரியனுடைய ஒளி ஒளி நிரம்பிய ஒரு ஒரு முகத்துடன், பிரகாசத்துடன், சூரிய பிரகாசத்துடன் இருக்கின்றான். பார்த்த உடனே எல்லாரும் தூக்கி வாரி போட்டு, இப்படி ஒருத்தனா என்னடா இவன், துரோணர் முதலியவர்களுக்கு அப்படியே கலக்கம். எங்கடா நம்ம மாணவன் தான் ஃபர்ஸ்டா இருப்பான்னு நினைச்சோம். இதுக்கு போட்டியா இவனா வந்து நிக்கிறானே, இவனை பார்த்தாலும் ஒரு ராஜவம்சத்துக்கு ராஜகுமாரன் போல நிற்கிறானே, சூரிய கலை முகத்தில் தோன்றுகிறது, சூரியனுடைய பிரகாசம் இருக்கின்றதே. இந்த கதையே சந்திரவம்ச கதை, மகாபாரதம். அங்க ஒரே ஒரு ஆள் தான் சூரியனுடைய அம்சத்தோடு நிக்கிறான். யாரு அப்படின்னா கர்ணன். உடனே இவனுடைய வில்வித்தை திறனை காட்டுகின்றான். சில வித்தைகளை காட்டிய உடனே அப்படி களமே நடுங்கி போச்சு. ஓ, அர்ஜுனனுக்கு நிகரான, அர்ஜுனனை விட ஒரு மேம்பட்ட ஒரு திறன் உள்ளவன் தான் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு மக்கள் பேசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. உடனே அங்க குலகுரு பார்த்தார். எப்படியாவது தன்னுடைய அர்ஜுனனை தோக்க வச்சு அவமானப்படுத்திடுவோம் அப்படின்ற உடனே காப்பாத்துறதுக்காக பாருங்க, மகாபாரதத்துல பெரிய பெரியவங்கெல்லாம் குற்றம் செய்தார்கள். அந்த குற்றம் தான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த குற்றத்தினாலதான் மிகப்பெரிய விளைவே வந்து நின்றது. எல்லா இடத்திலையும் குற்றம் இருந்தது. ஒரு குலகுரு, அந்த அவர் அதை சொல்லிருக்க கூடாது. உடனே அவர் என்ன சொன்னாரு? நீ மேடைக்கு வா. நீ யார்? உன் பிறப்பு யார்? உன்னுடைய தாயார் தந்தையார் என்று பிறப்பை இழைக்கிறது. ஒரு சத்திரியனோடு ஒரு சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன் தான் மோத வேண்டுமே தவிர, நீ யார் என்று கேட்ட உடனே அதுவரையிலும் மாதட்டி அப்படி நிமிர்ந்த தோளோடு நின்ற கண்ணன் கூணி குறுகி போயிடும். தான் ஒரு மனுஷனுக்கு தன் பிறப்பு தெரியாம போகக்கூடாது. தன் பிறப்பு தெரியாம போயிடுச்சு. அப்போ தான் யார் என்ற பிறப்பு தெரியாம போயிடுச்சு. அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். ஏன்? சூரியனும் சந்திரனும் 2:12 இருக்கிறார். எப்பவுமே இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கலாம். சூரியன் சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடிய ஜாதகத்துல அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா தாய் தந்தைக்குள் தகராறு இருக்கும்.
இல்ல யாரோ ஒருத்தருக்குள்ள பிரச்சனையில கோச்சுட்டு வந்திருப்பாங்க. இல்ல அவங்க கணவனோட இல்லாம வெளிய வந்து வாழக்கூடிய சூழ்நிலை. தன் தன் தந்தை இவங்க தந்தையோடும், தாயோடும் அந்த குழந்தை சேர்ந்து ஒரு அன்பாக, அந்யோன்யமாக வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். குழந்தை ஜாதகத்துல சூரிய, சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அதுபோல ராகு, கேதுனுடைய அச்சுக்கு வெளியில் இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கக்கூடாது. அப்போ தன் தாய் தந்தையை யாரென்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. உடனே தலைகுனிந்து நிற்கிறான். "நீ யாரப்பா?" என்று கேட்டதற்கு, "நான் என் பிறப்பினுடைய இது தெரியாது. நான் தேரோட்டியினுடைய மைந்தனாக வளர்கிறேன்" என்று சொல்கிறான். அங்கதான் அவனுக்கு சூது புத்திரன் என்று முத்திரை குத்தப்படுகிறான். நீ தவறான வழியில் பிறந்து அதாவது என்ன சொல்றது? சூது என்றால் அங்க ஒரு குற்றமுடையவன். பிறப்பின் மூலம் குற்றமுடையவன். பெரியவங்க எல்லாம் இப்படி வஞ்சிக்கிறாங்க. அந்த வஞ்சனை தான் மகாபாரத போருக்கு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்றது? கர்ணன்ங்கிற பாத்திரத்த கொண்டாந்து நிறுத்தி வித்திட்டது. இவங்க செய்த தவறுதான். ராஜ தர்மத்துல என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிறந்த அழகிக்கு, சிறந்த மாவீரனுக்கு, சிறந்த கல்வியாளனுக்கு ஜாதி பேதம் தேவையில்லை. அழகான பொண்ணுக்கு ஜாதி இல்லை. ஒரு மாவீரனுக்கு ஜாதி கிடையாது. சிறந்த அறிவாளி படிப்பாளனுக்கு ஜாதி கிடையாது. அப்போ குலத்தினுடைய குலத்தினுடைய தன்மையை சொல்லி இவனை இழிவுபடுத்தி கர்ணனை வெளியே தள்ள பார்க்கிறார்கள். அப்போதுதான் ஒரு குரல் கேட்கின்றது. துரியோதனுடைய குரல். அந்த சூழ்நிலையை துரியோதனன் தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்கிறான். அந்த நட்பு என்ற பாத்திரம்தான் கர்ணனுக்கு எல்லாம் தருகின்றது. அப்பவே அங்கதேசம் என்ற ஒரு நாட்டை கொடுத்து அந்த அங்கதேசத்துக்கு அரசனாக்கி அவனை சத்திரியனாக அவையிலே அரங்கேற்றம் செய்கின்றான். அதற்குள் சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. இனி சண்டை கூடாது என்று அப்பவும் குறுக்க பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா கர்ணனுக்கு எல்லாம் தந்தவன் யார் என்றால் நண்பன் தான். நட்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 4. அங்க பாருங்க. நட்பின் அதிபதி நட்பு ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த அந்த அதே மாதிரி 7ஆம் இடம் சமூகம். அந்த 7க்குடையவன் சனி ஆட்சி பெற்று நிற்கிறார் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து. நட்பை குறிக்கக்கூடிய கிரகமும் புதன் தான். நண்பர்கள் என்றால் புதன் தான். அந்த 2, 11க்குடைய கிரகம் 7லே நின்று லக்னத்தை பார்க்கின்றது. புதன் தான் நண்பன். புதன் தான் காதலி. அப்போ அந்த புதனாகப்பட்டவன் வந்து அந்த புதனாகப்பட்டவனுடைய அந்த யோகம் 2 இந்த லக்னத்திற்கு லாபாதிபதியும் அவனே, குடும்ப தனாதிபதியும் அவனே. அவனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்ததே அதுதான். விஷ்ணு மகாலட்சுமி யோகமாக 7ஆம் இடத்தில் நின்று அனைத்தையும் தருகிறான். ஆட்சி, நாடு அனைத்தையும் தருகிறான். பொதுவாவே இந்த ஜாதகத்துல ஒரு மனிதன் அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்? கொடைத்திறனை வளர்த்துக் கொள்கிறான். அவன் இயல்பிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருந்தது. அந்த கொடுக்கக்கூடிய பண்பு அள்ளி அள்ளி கொடுக்கிறான். கொடைத்திறன். தனக்குள்ள ஒரே திறன் அந்த கொடைத்திறன். அந்த கொடைத்திறனால் தன்னை மென்மேலும் தனக்கு இறைவன் கொடுத்த அந்த ஒரு வரத்தை வச்சுக்கொண்டு அந்த ஒரு வரத்தை அந்த கொடைத்திறனை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொள்கிறான். இல்லை என்று கேட்போருக்கு இல்லை என்று இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு தள்ளித்தரான். யார் எதை கேட்டாலும் கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்திலே தருகிறது. இந்த கொடை அவனை அப்படியே உயர்த்தி பிடிக்குது.
காரணம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், சனி புதன். இது கொடுக்கின்ற பண்பை அள்ளி கொடுக்குது. இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கொடுக்கின்ற பண்பை அள்ளி கொடுக்குது. ஒரு மனுஷன் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு வைராக்கியம் வேணும். நம்ம என்ன சொல்றது, இது ஒரு ஒரு பொருளை கொடுக்கலாம்னு எடுப்போம். ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுக்கலாம்னு எடுப்போம். நாம சாப்பிட்டுருப்போம். அந்த சாப்பாட்டை ஒரு சாப்பாடு முழுசா இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. இந்த பாதி போடுவோம், பாதி அப்புறம் நைட்டுக்கு இன்னும் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா இவனுக்கு இவ்வளவு இருந்தா பத்தாதா, இப்படித்தான் நம்ம கொடுப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா பசிக்குதுன்னு ஒருத்தர் கேட்ட உடனே பாக்கெட்ல கையுடையில 10 ரூபாய் எடுக்கலான்னு நினைப்போம். இந்த 10 ரூபாய் எடுத்து இப்படி கொண்டு வரக்குள்ள, அட 5 ரூபாய் பத்தாத அவனுக்கு, அந்த 5 ரூபாய் எடுத்து பாப்போம் 10 ரூபாய் நோட்டா இருக்கு. சரி பக்கத்து கடையில சில்லறை வாங்கி கொடுக்கலாம்னு சில்லறையை முடிச்சா அவர் 10 ரூபாய் 1 ரூபாய் காயினா கொடுப்பாரு. இந்த 10 ரூபாய் காயினை ஒரு ரூபாய் காயினை வாங்கின உடனே போதும், இன்னும் 10 பேர் கொடுத்தா 10 ரூபாய் போதும், 1 ரூபாய் கொடுத்தா பத்தாதா, இதுக்குள்ள நம்ம மனசு மாறிக்கிட்டு வந்துடும். ஆனா இவரை பொறுத்தவரையிலும் என்னங்க, கொடுப்பதே வழக்கம். எது கேட்டாலும் சரி கொடுக்கிறது, எதை கேட்டாலும் கொடுப்பதே. என்ன அதாவது அந்த கொடுக்கின்ற பண்பு அப்படி இருந்துதான். அர்ஜுனனுக்கும் அர்ஜுனன் தர்மம் போய் கேட்கிறார் கிருஷ்ணன்கிட்ட, என்ன கர்ணன் தான் கொடுக்கின்றவன் தான், நாங்கெல்லாம் தர கொடுக்கிறோம், எங்கெல்லாம் வள்ளல் கிடையாதா, கர்ணன் தான் வள்ளலா அப்படின்னு. கிருஷ்ணன் சொன்னார், நாளைக்கு 2 பேருக்கு ஒரு பரீட்சை, நீங்களும் வந்துருங்க அவனும் வந்துட்டு. உடனே கிருஷ்ண பரமாத்மா ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் கூப்பிட்டார். அந்த பஞ்சபாண்டவர் கூப்பிட்டு ஒரு மலையை காட்டினார், தங்க மலை. இந்த தங்க மலைய பொழுதுக்குள்ள நீ பூரா கொடுத்துடணும், யாருக்காவது கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன் போய் எல்லாரும் ஊர்க்காரங்களா வர சொல்லி, இது என்னுடைய தங்கமலை, உங்களுக்கு நான் தானமா தரேன், ஆளுக்கு கொஞ்சமா வெட்டிட்டு போங்கட்டான். வெட்டி கொடுக்குறான். இவன் போய் வெட்டி அவன் அம்பை போட்டு வெட்டி கொடுக்குறான். காமலை கூட தேய்க்க முடியல, பொழுதாயிருச்சு, கொடுத்துட்டே இருக்கிறான். இந்த பக்கம் கர்ணனுக்கு அதே மாதிரி மலையை கொடுத்தாரு கிருஷ்ணன், இந்த தங்கமலை நீ பொழுதுக்குள்ள தானம் பண்ணிடுவான்ட்டு. பொழுதவர்கள் 1/4 மலை கூட தானம் பண்ண முடியல. அந்த பக்கம் கொடுத்ததுதான் கொடு. ஒரு 1/2 மணி நேரத்துல திருப்பி பார்த்தா கர்ணன் வந்தான். கிருஷ்ணன் கேட்டாரு, ஏப்பா உனக்கு அவன் மாதிரி வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறான், நீ என்னப்பா ஒண்ணுமே கொடுக்காம அப்படி வந்துட்டேன்னு. நானும் அப்படியே கொடுத்துட்டு. உடனே இவர் கேட்டாரு, என்னப்பா சொல்ற அப்படின்னு. நீங்க கொடுத்தீங்க, அந்த அந்த ஊருக்காரங்கிட்ட இந்த எல்லாம் மலையை நீங்களே வச்சுக்கோங்க, எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்களே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொடுத்தது பொருள் மேல எனக்கு என்ன உரிமை, நான் வந்துட்டோம். ஆனா இவனுக்கு அந்த எம்பொருளை கொடுக்குறேங்கிற ஒரு எண்ணம், அது அர்ஜுனனுக்கு. இப்ப பிரிச்சு கொடுக்கணுமா, ஆளுக்கு பாதியா கொஞ்சம். நான் எம்பொருள் தான் தானே எண்ணம். இவனால 1/4 மலையை கூட கொடுக்க முடியல. இவனுக்கு கொடுத்தா 1/4 மலையை கூட கொடுக்க முடியல. ஆனா அவனுக்கு அந்த பொருள் மேல பற்றே இல்லாதனால அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டான். அப்போ யார் கொடைவல்ல? கர்ணன் தானே. அப்படிப்பட்ட கொடைவல்ல. கொடைத்திறனால் புண்ணியங்கள் ஏறிக்கிட்டே போகுது. துரியோதனன் நாடு கொடுத்தான், ஆட்சி கொடுத்தான். பாட்டுல சொல்லுவாரு, கொற்றமா மகுடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமானவரும் போற்ற தோற்றவேற்றமும் அளித்தான். மடந்தை பொற்றிரு மேகலை மணிமேகலை மாசரதிகளும் ஏகந்த இடத்தினில் நான் அமர்ந்து அயர்ந்திருக்க எடுக்கவோ போர்க்கவோ என்றான். இடம்படவோ ராஜராசனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதே எனக்கினி கர்மமும் தர்மமும் என்றான் என்று கர்ணனுடைய வாக்காக வில்லிபுத்தார் ஆழ்வார் இந்த பாட்டு எழுதுறார். இந்த பாட்டுக்கு விளக்கம் கடைசியா சொல்றேன், புரியுதுங்களா? அப்போ
இங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். குற்றமா மகுடம் முடிந்து அரசளித்து கூட உண்டு தன்னுடைய உரிய தம்பியரும் துரியோதனுடைய மீதி இருக்கக்கூடிய மொத்தம் 100 பேர் அல்லவா, 99 பேரும் கண்டா துரியோதனுக்கு என்ன மரியாதை தராங்களோ அதே மரியாதை கர்ணனுக்கு கொடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட எனக்கு மரியாதை நம்ம நம்ம வீட்லயே இருப்போம். நம்ம கொடுத்து ஒருத்தனை வளர்த்துட்டு இருப்போம். வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம், எல்லாம் நான் கொடுத்தது, இந்த பையன் பிள்ளைக்கு திமிரப்பாரு, வரையில நெஞ்சினங்களோட வரான், வீட்டுக்குள்ள வரையில கொஞ்சம் கொடுத்த இடத்துல மரியாதை வர வேண்டாமா, அனைத்து நான் தானே கொடுத்தேன், நாம அப்படித்தான் நினைப்போம். யோசிச்சு பாருங்க. ஆனா இவன் என்ன பண்ணா கொடுத்து தனக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்து அந்த நட்பை கொடுத்தானா. அது துரியோதனன். துரியோதனன் மற்றவங்களுக்கான கெட்டவனா இருக்கலாம், கர்ணனுக்கு நல்லவன். நிஜமாண்டவருக்கு அவன் கெட்டவன், அது வேற. அவன் தர்மத்தின் வழி நிக்கல, அது வேற. ஆனா கர்ணனுக்கு நல்லவன் ஆச்சுங்களா. அப்படிப்பட்ட நட்பு. அந்த நட்பை கொடுத்தது அவனுக்கு புதன். இந்த புதன் தான் அத்தனையும் கொடுத்தான், நட்பை. அவனோட ஜாதகத்துல புதன் 7ஆம் இடத்தில் நின்று சுக்கிரனோடு சேர்ந்து, சனியோடு சேர்ந்து, ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து, சூரியனோட சேர்ந்து 3 இடத்திலையும் பலம் பெறுது புதன். சூரியனோடு சேரும்போது அறிவுத்திறன்ல பலம் பெறுது, சுக்கிரனோடு சேரும்போது செல்வத்துல பலம் பெறுது, சனியோடு சேரும்போது ஈகை குணத்துல பலம் பெறுது. ஈகை, அறிவும் ஆற்றலும் செல்வமும் சேர்த்து அவனுக்கு 7ஆம் இடத்திலே பலம் பெற்று நட்பின் மூலம் அவனுக்கு கிடைக்குது. அப்போ அவன் ஜாதகத்துல ஒண்ணுதான் பலம். ஆனா உற்ற ஆதரவன் யாரும் இல்லை, நண்பனை தவிர யாரும் இல்லை. நண்பனும் ஆதரவு தான், நட்பு தான். ஆனா அவன் அர்ஜுனனை பழிவாங்கினதுக்காக திணி ஓட்டு வளர்த்துட்டு இருக்கிறான். அவனை அதை புரிஞ்சுக்கணும். அங்கே தனக்காக எதுவுமே இல்லை. பிறப்பு தெரியாது, குரு சாபம், தாய் தந்தை உதவவில்லை, நண்பன் தான் எல்லாம் கொடுத்தான். அதுலேயும் ஒரு சுயநலம் என்னவென்றால், நண்பன் வருங்கால போருக்காக இவங்களை அழிப்பதற்காக அவனை வளர்த்துக் கொண்டுள்ளான். அப்ப எதுவுமே இல்லை. ஏன்னா லவ் பண்ண உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது ஒண்ணுதான் அவன் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய அம்சம். லவ் பண்ண உடனே கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கணும். காதல் மிக உயர்ந்த விஷயங்க. காதலிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கிறீங்க, காதலிச்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். எவ்வளவு வரப்பிரசாதம் தெரியுமா லவ் அப்படிங்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் அனைத்தும் அன்புக்குள் அடக்கம். அந்த அன்பிலே மிக உயர்ந்த அன்பு, உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களிலே மிக உயர்ந்த இன்பம், உயர்ந்த அன்பு என்றால் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியதுல ஒரு பெண்ணும் ஆணும் காதலிப்பது. பேரின்பத்துல இறைவனும் ஆத்மாவும் காதலிப்பதும். அதனாலதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிர்ப்பது என்று. நீ எப்படிப்பட்ட முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இறைவனை காதலித்தால் அந்த மேல்நிலை கிடைக்கும். அங்க அந்த காதலை சொல்றாரு. இங்கே ஒரு பெண்ணை காதலிப்பவன், அது காதலிக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, காதலிக்கிற ஆணா இருந்தாலும் சரி, ஒருத்தர் காதலை பங்கம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் இன்னொரு காதல் புட்டு. அவ்வளவுதான். உண்மையா காதலிச்சிருந்தீங்கன்னா அந்த காதல் உங்களை வாழ வைக்கும். அந்த காதல் தான் அவங்க வாழ வச்சது. அந்த உண்மையான காதல் இல்லைன்னா காதல் அந்த அந்த ஒருத்தர் விட்டாலே அது இன்னொருத்தருக்கு வந்து போயிடும். மறுபடியும் யாரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. புரியுது. அப்போ காதலித்த பெண்ணை கைப்பிடித்தான். அது ஒண்ணுதான் அவனுக்கு கிடைச்சது. அது ஒன்னே பெரிய பலம். ஆனா மற்ற அவமானங்கள் வந்து அவனுக்கு தீர்வு கிடைக்கல. கடைசி என்ன ஆகுது இங்க பாருங்க. அடுத்தது யுத்தம் வருது. குரு சாபத்தை கொடுத்தாரு, யுத்தம் வருது.
அப்ப யுத்தம் வரையில என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உயிர் குற்றத்துறை சொல்லக்கூடியது தாய், தந்தை, குரு, அதுக்கடுத்து கடவுள். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஒரு சாதாரணமா வந்த ஒருத்தன் தாய் கைவிட்டு, தந்தை கைவிட்டு, குரு கைவிட்டு, கடைசியில கடவுள் கூட கைவிட்டு விடுவாரா என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் கடவுளையே கையேந்த வைத்தவன் தான் கர்ணன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் மிகைப்படுத்தி சொல்லல. இவன் கொடுக்கின்ற திறனால் கடவுளே அவனிடத்தில் வந்து கையேந்தனர். நம்மளால முடியாது முடியாது அப்பா நம்ம கர்மா, அப்பாவோட அன்பு கிடைக்கல, அம்மாவோட அன்பு கிடைக்கல. ஆனா ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு மனைவியோட அன்பு கிடைச்சு, குருவோட சாபம். ஆனா இந்த கிடைச்ச ஒண்ணுமே கிடைக்கலையே, இவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு வளர்ந்த ஒருத்தன் வேற ஒருத்தன் நம்மளால சுருண்டு விழுந்திருப்போம். ஆனா அவன் எப்பேற்பட்ட செயலை செய்தான் என்று நினைத்து பார்த்தார். இந்த போருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்பதான் குந்தியுடைய மைந்தன் என்று தெரிய வருது. கிருஷ்ணன் தூது போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டார், நீ வந்து குந்தி புத்திரன், நீ இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு. வரமாங்க. அங்கதான் இந்த செஞ்சோற்று கடன்களிப்பது எனக்கு துரியோதனுடைய நான் சாப்பிட்டது துரியோதனோட சாப்பாடு, எனக்கு வாழ்வு கொடுத்தது துரியோதனன், நான் செஞ்சோற்று கடன் கிடைப்பேன் வந்து நான் அப்படி கட்சி மாறுவேன். நம்மளா இருந்தா கட்சி மாறிடுவோம். ஏன்னா இந்த பக்கம் பாண்டவர்கள் மூத்தவன் வந்தா நாடு கிடைக்கும். இன்னைக்கு எப்படி எல்லாம் கட்சி மாறுறோம், பதவி மந்திரி பதவி கிடைக்கும்னா உடனே அடுத்த கட்சி இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு அந்த எங்க மந்திரி பதவி கிடைக்குதோ அந்த கட்சி தாவிடும். தாய் கட்சி ஒன்றா இருக்கும், மாறுற கட்சி 9 கட்சியா இருக்கும். மாறுறோம் பதவி. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, ஒரு பக்கம் மரணம் பதவி, ஒரு பக்கம் மரணம் தான் அவனுக்கு பதவி தெரியும். துரியோதனோட இருந்தா நம்ம செத்து போயிரும் தெரியும். இன்னொரு பக்கம் மகுடம், இந்த பக்கம் அர்ஜுனன் பக்கம் வந்திருந்தா இவன் தான் மூத்த அரசன், பாண்டவர்கள் மூத்தவன். வேண்டாம் ஐயா பொய்யா, எனக்கு எதுவும் தேவையில்லை, கடவுள் எனக்கு எதுவும் தேவையில்லை. கொடுத்தே பழக்கப்பட்டவன் வாங்குவானா? யோசிச்சுப்பாரு. தன் நட்புக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இங்கதான் நண்பனுடைய இலக்கணம். துரியோதனன் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த நட்புக்கு உண்மையா கடைசியில தான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். கடைசியா குந்தி அனுப்புறாரு கிருஷ்ணன், நீ போய் உன் மகனை கூப்பிடு. கூப்பிட்டா வரமாட்டான்னு தெரியும். கூப்பிட்டா வரமாட்டான்னு தெரியும். கூப்பிட்டா வரமாட்டான்னு தெரிஞ்சு மகனை கூப்பிட்டா வரமாட்டான். அப்போ கூப்பிட்டா வரமாட்டான்னு தெரியும், வரமாட்டான்னு தெரிஞ்சு அப்ப சொல்றார், நீ போய் 3 வரம் வாங்கிட்டு வா. ஒன்று 2 வரங்களை பெற்று வா. ஒரு வரம், அவன் கூப்பிட்டா வரலைன்னா அந்த வரத்தை மட்டும் வாங்கிக்க. ஒரு வரம், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு முறைக்கு மேல பயன்படுத்த மாட்டேங்கிற வரத்தை வாங்கிக்க. முதல் வரம் என்ன? நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற வரத்தை வாங்கிக்க. இன்னொரு வரம் என்ன கேட்டீங்கன்னா, அர்ஜுனனை தவிர எஞ்சி இருக்கக்கூடிய 4 வரை நான் கொல்ல மாட்டேன். இந்த வரத்தை வாங்கிக்க. இந்த சொல்லிவிடுது கிருஷ்ணன். உடனே வந்து நீ வந்து தாய் என்னதான் தாய் அல்லவா, இதுவரையிலும் கேது நின்ற ஸ்தானமே தேடலா இருக்குன்னு சொன்னேன். இதுவரை அவனுடைய தேடல் என்ன? தாயை தேடித்தான் தேடல். தாயை தேடுவதுதான் தேடலே. அப்ப 4ஆம் இடம் தான் அவனுடைய தேடலே. அப்போ தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியம், தன்னுடைய இதுவரையிலும் கண்டிராத தாய் எப்படி இருக்கும், அவனுக்கு துடிச்சிருக்கும் அந்த தாயை கண்ட உடனே. எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு தாயை பார்த்த உடனே. யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த இடத்துல தன்னுடைய தாயை தன்னோட போய் அள்ளி அரவணைச்சுக்கிறான்.
ஆனா தாய் சொல்லுகிறாள், நீ இந்த பக்கம் வந்துருப்பா, உங்க அண்ணன் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, உன் தம்பி எல்லாம் அங்க இருக்கிறாங்க, நீ நீ வந்து மூத்தவன், நீ ராஜாவா இல்லைன்னு. அப்பதான் சொல்றான், இந்த பாடல் புலவருக்கு சொன்னேன், குற்றமா மகுடம் முனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியருக்கும் சுற்றமானவருக்கும் போன்ற தோற்றமும் ஏற்றமும் அளித்தான் மனந்தை ஒற்றிரு மேகலை மணியுறவே மாசரதிகள் மேகாந்த இடத்தில் நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். துரியோதனுக்கும் கர்ணனுக்குள்ள நட்பு எப்படின்னா, துரியோதனுடைய மனைவி கர்ணனும் துரியோதனுடைய மனைவியும் சகோதரர்களாக பழகுகிறார்கள். சகோதர சகோதரியா ரொம்ப அழகில் சிறந்தவர். அப்போ ஒரு நாள் துரியோதனுடைய வீட்டுக்கு மாளிகைக்கு செல்கிறான் கர்ணன். அங்கே துரியோதனன் வெளியில போயிட்டான். உடனே அண்ணனை அழைக்கிறான், சொக்கட்டான் விளையாடலாம் தாயக்கரம். அப்போ இந்த 2 பேர் அதாவது வாசல் பக்கம் முதுவை காட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறான் கர்ணன். வாசலை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள் பானுமதி. பானுமதி. பானுமதி என்றால் முழு சந்திரனுடைய அழகு என்று அர்த்தம். அப்போ விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பானுமதி தோற்று கொண்டு வருகிறார். ஒரு கட்டத்துல துரியோதன வெளியிருந்து வாராப்புல, துரியோதனை பார்த்த பானுமதி தன் கணவனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த விளையாண்டு இருந்தவன் எந்திரிக்கிறான். கர்ணன் நினைச்சிட்டா, ஓ தோத்து போறதுனாலதான் எந்திரிக்கிறேன், எங்க எந்திரிச்சு போறேன்ட்டு தன்னுடைய தங்கை உரிமை அல்லவா கையை நீட்டி கையை பிடிச்சிருக்கலான்ட்டு இழுக்கிறான் தன் பானுமதி கைய. இவன் கையை நீட்டவும் எழுந்திருக்கவும் கையை பிடிக்குமில்ல, இடுப்பில் இருந்த மணிமேகலையை பற்றி இழுத்து விடுகிறான். இவனுடைய முரட்டு கை மன்னனுடைய கையளவா பத்த உடனே அந்த மணிமேகலை அப்படியே ஓடுது. உடனே துரியோதனும் வந்துட்டான், பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே இவனும் திரும்பி பார்க்கலாம், துரியோதனன் வந்திருக்கிறான். எங்கே தனக்கும் தன்னுடைய நண்பனுக்கும் உள்ள நட்பு போயிருச்சோ, இந்த மேகலை மணிமேகலை எப்படி அருந்து விழுந்ததோ போயிருச்சோன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தருடைய மனைவி. அப்ப எவ்வளவு மனசு பதறான். அதே மாதிரிதான் பானுமதியும் துடித்தாள். துடிக்காமல் இருந்தது அந்த முத்துக்கள் மட்டும்தான். மற்ற பானுமதியும் துடித்தாள், கர்ணனும் துடித்தான். துடிக்காமல் இருந்தது முத்துக்கள் மட்டும்தான், அருந்த முத்துக்கள் மட்டும்தான். உடனே துரியோதனன் கேட்டான், அதான் இந்த பாட்டுல சொல்றது பாருங்க, ஏகாந்த இறந்தனில் நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ ஓட்கவோ என்றான். அந்த முத்துக்களை நான் எடுத்து கோர்த்து தரேன்டா, நீங்க வந்து விளையாடுங்க. இதுல சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இந்த முத்த கோர்க்கிறதா கை நடுங்க கூடாது. தம் பெண்டாட்டியினுடைய இடுப்பை பற்றி விட்டான் என்று எந்தாவது ஆண் நினைத்திருந்தால் அவனுக்கு பதட்டம் ஆயிரும், டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன்ல கை நடுங்கும். கை நடுங்குச்சுன்னா கோர்க்க முடியாது. எனக்கெல்லாம் எதுவும் பதட்டம் இல்லடா, நீ உன் தங்கச்சியோட விளையாண்டுட்டு இருக்கிறியா, எனக்கு என்ன, நான் எல்லாம் அப்படி நினைக்கலடா. இதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக துரியோதனன் சொல்றான், உன் தங்கச்சியில அவ, நீங்க விளையாடுங்கடா, நீ ஏன்டா பதட்டப்படுறிய, நீ ஏமா பதட்டப்படுறிய, உன் அண்ணனோட தான் நீ விளையாடுற, நீ ஏன் பதட்டப்படுறிய, நான் அந்த முத்துக்கள் எடுத்து கோர்த்து தரட்டா ஒன்னா. எப்படி இப்படிப்பட்ட நட்பு, இப்படிப்பட்ட நண்பனை விட்டு நான் வருவேனா? திடம்படுத்திடவே ராஜராசனுக்கு செருமுனை சென்று, அதாவது நான் போர் முனைக்கு சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதே எனக்கு இனி கர்மமும் என்னுடைய கர்மாவும் நான் செய்யக்கூடிய தர்மமும் அதுதான் என்று கூடிய இடத்தில் சொல்லிவிடுகிறான். அப்போ தன் தாயிடத்தில் அதை சொல்லிவிடுகிறான். புரியுதா? தன் தாயிடத்தில் இதான் சொல்றான், நீ வந்து என்னை பெத்தப்ப ஆத்துல விட்ட பழிக்கஞ்சி விட்டையோ இல்ல வந்து பயந்து விட்டையோ அது தெரியல. ஆனா இதுவரை பிறப்பினுடைய ரகசியம் தெரியாமல் இருந்தேன்.
ரகசியம் தெரியாம இருந்த. நீதான் அம்மான்னு தெரிஞ்சிருச்சு, அதுவே எனக்கு சந்தோஷம். இன்னொரு சத்தியம் எனக்கு கொடு. நான் இறக்கும் வரையில் எப்படிதான் நான் இறந்துருவேன். நான் இறக்கும் வரையில் நான் தான் அவருடைய சகோதரன் என்று தெரியக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு வாங்கிட்டாங்க. இப்படி ஒரு கொடுமையான பாத்திரம் யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு ஜாதகம் மோசமா, இவ்வளவு ஒரு ஒரு வலி, இவ்வளவு வேதனை. அதுவரையில் பார்த்திருந்த தாய் தன் பிறப்பினுடைய ரகசியம் தெரிய பட்ட அவமானங்கள், சூதுபுத்திரன் 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 என்று எல்லா இடத்திலும் கொட்டப்பட்ட அவமானப்பட்ட ஒரு பாத்திரம் தன் பிறப்பினுடைய ரகசியம் தெரிந்த உடனே என் பிறப்பு தெரிந்து விட்டது என்று துள்ளி குதித்து வருவானே தவிர அதையும் மறைத்து விட்டு மரணத்தை நோக்கி செஞ்சோற்று கடனுக்காக செல்கின்றான் என்றால் இப்படி ஒரு பாத்திரத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு கஷ்டம் நமக்கெல்லாம் வந்திருக்கா? அப்ப நம்ம கஷ்டம் என்ன கஷ்டம்? அவங்க கஷ்டத்தை நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ போடுறது அதுக்கு தான், உங்களுக்குள்ள நம்பிக்கை கொடுக்கணும். ஜோதிடம் அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடாது. நம்மளால வாழ முடியலதான், நம்மளால அந்த கஷ்டத்தை தாங்க முடியலதான். ஆனா சூரியனை வழிபடுங்கள், ஆத்ம வளத்தை கொடுக்கும். இந்த ஆத்ம வளம் யாருக்கு இருக்கும்? வச்சு பாருங்க. பற்றுதான் நம்மை கீழ் நோக்கி இருக்கின்றது. அவன் பற்றில் இருந்து பற்றற்று இருந்தான். அதுதான் அவனோட தாய். அப்போ தாய் குந்தி சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே இவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. அதாவது ஒரு வரம் கேட்கிறான், அம்மா நான் போர்க்களத்தில் மாண்ட பிறகு என்னை மகனே என்று வாரி எடுத்து முத்தமிட்டு உச்சி முகந்து என் பிறப்பினுடைய கீழ்மையை நீ துடைக்க வேண்டும் என்று கேட்கிறான் தாயிடத்தில். அம்மா நான் இறந்த பிறகு என் பிறப்பினுடைய கீழ்ப்பை எனக்கு நிற்கக்கூடாது, நீ உன் மகன் என்று எனக்கு உனக்கு என் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறான். இவ்வளவு பெரிய வீரம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய தியாகம். இதை நினைத்து பாரு. மனிதன் மகானாவதற்கு இதைவிட பேராற்றல் உண்டோ? குந்தியும் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். இங்கே போர்க்களத்துல அர்ஜுனன் என்னென்னமோ பண்ண விட்டான். நாகாஸ்திரத்தை ஒரு முறை விட்டா, நாகாஸ்திரம் போச்சு, தேர பூமிக்குள் அழுத்திட்டாரு. அர்ஜுனுடைய கிரீடம் மட்டும் போச்சு. ஒரு முறைக்கு மேல் நாகாஸ்திரத்தை விடுவதில்லை என்று சபதம் கொண்டதுனால மறுமுறை நாகாஸ்திரத்தை விட முடியல. தாய்க்கு செய்த சபதம். பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான். பிரம்மாஸ்திரத்தை எடுத்த உடனே குரு விட்ட சாபம், வித்தை மறந்து போயிடுச்சு. குரு விட்ட சாபம் வித்தை மறந்துருச்சு. கடைசியா தேரும் போய் ஒரு குழியில் விழுந்து பிதஞ்சிருச்சு. சல்லியன் பாதியிலேயே, தேரோட்டியான சல்லியன் இறங்கி போயிட்டான். எனக்கு தெரியாது, அவனும் கைவிட்டு போயிட்டான். ஒரு தேரோட்டி என்பவன் மிகப்பெரிய பாதுகாப்பாக அந்த அரசனுக்கு இருக்க வேண்டும். அதுதான் அவன் கடமை. தேரோட்டியினுடைய கடமை ஒரு ஒரு மெய்காப்பாளனை போன்றது. தன்னுயிர் கொடுத்து தன் மன்னனை காக்க வேண்டும். அங்கே அவனும் பாதியில இறங்கி போயிட்டான். கடைசியாக இவன் போய் அந்த தேர் சக்கரத்தை, மண்ணிலே புதைந்த தேர் சக்கரத்தை தூக்குறான். அங்கே அர்ஜுனன் வரும்போது பானத்தை விடுறான். ராயுதவாணியா இருக்கிறது இவனோட மேல். அப்போ எத்தனை பானம் விட்டும் பானம் குத்தி எப்படி குற்றுயிரும் கொலைவீரமா கொண்டிருக்கான வளைஞ்சு ஒண்ணுமே அவன் உயிர் போகல, பண்ண முடியல. திரும்பி பார்க்கறான். யார? அர்ஜுனுடைய முகத்தை திரும்பி பார்க்கறான். கிருஷ்ணனுடைய முகத்தை திரும்பி பார்க்கறான். கிருஷ்ணன் சொன்னாரு, உன்னால ஒண்ணும் முடியாதப்பா,
அவன் செய்த புண்ணியம் தர்மம் அவனை காத்து நிக்குது. நான் போய் இந்த புண்ணியத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ அவனை ஈஸியா கொண்டுடலாம். இங்க தெய்வமும் இந்த விஷயத்த கேட்கும்போது எனக்கு துடிச்சுது அப்படியே. தெய்வமும் இப்படியா? இந்த உலகத்துல புண்ணியம் செய்வதே ஒருத்தரும் செய்யறது இல்ல. எவனும் புண்ணியம் செய்யறது இல்ல. புண்ணியம் செய்யறாங்களா? யோசிச்சு பாருங்க. புண்ணியம் யாரும் செய்யறது இல்ல. எவனோ ஒருத்தன் இவன் புண்ணியம் செய்யறான். அதையும் நான் போய் பூரா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடவுளே சொன்னா இது நியாயமா? யோசிச்சு பாருங்க. புண்ணியமே எவனும் செய்யறது இல்ல. புண்ணியம் செய்யறது எவனா ஒருத்தன் அந்த புண்ணியத்தையும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா இது நியாயமா? யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுளும் கைவிட்டு விட்டானோ என்றுதான் நினைக்க தோணுது. இதை படிக்கும் பொழுது கடவுளும் இவனை கைவிட்டு விட்டானோ என்று நினைக்க தோணுது. ஓ, இறைவன் கூட படைத்த இறைவன் கூட இவனை கைவிட்டு விட்டான் என்றுதான் நினைக்க தோணுது. அங்கே ஒரு விஷயம் ஆழ்ந்து கவனித்தால் தெரியும். அர்ஜுனுடைய தேர்தலிருந்து இறங்கி போகுது. நான் மேருமலையில தவம் செஞ்சுட்டு இருந்தேன். நீ இல்லை என்று கேட்போர்க்கு இல்லை என்று தரக்கு இல்லை என்று சொல்லாத மன்னன் சொன்னாங்க. உங்ககிட்ட வந்து நான் யாசகத்துக்கு வந்திருக்கேன்னு போய் சொல்றேன். அப்போ கர்ணன் நாமளா இருந்தா என்னம்போம்? பாவி, இருக்கும்போது வராம இப்ப வந்து ஏம்போம். ஆமா, அவன பாவிம்போம். அட பாவி, நான் நல்லா இருக்கும்போது வராம இப்ப வந்துட்டியாண்டா பாவின்னு அவன பாவிம்போம். இவன் சொல்றான், ஆவியோ நிலையில் கலங்கியது ஆக்கை அகத்தோ புறத்தோ அறியேன். ஆவியோ நிலையில் கலங்கியது ஆக்கை அகத்தோ புறத்தோ அறியேன். பாவியேன், தன்னை பாவினான். பாவியேன், வேண்டும் பொருள் எல்லாம் நல்கும் பக்குவம் தன்னில் வந்திலையே. பாவியேன், வேண்டும் பொருள் எல்லாம் நல்கும் பக்குவம் தன்னில் வந்திலையே. ஓவிலாது யான் செய். இதுக்கு அடுத்து அது வந்திலையேன்னு சொன்ன உடனே என்கிட்ட இருக்கிறதா கேளப்பா, இல்லாததா கேட்டுறாத. இந்த கர்ணன் இருக்கும் வரையில் கொடுத்தான், போகும் காலத்துல கொடுக்கல, அவன் கொடுக்க முடியலைங்கிற ஒரு பேர் எனக்கு கொடுத்துறாத பாவியே. எனக்கு பாவி, இந்த பாவிக்கு அதை கொடுத்துறாதப்பா, என்கிட்ட இருக்கிறதா உன்னை கேளு அப்படின்னா. இது சொல்லிச்சு, நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் எனக்கு கொடுத்துரு. எப்படி? நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டது. இது அதுக்கான போயிருக்குதாங்க. நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் கொடுத்துரு. அதுதாங்க சனி புதன் சேர்க்கை. சனி புதன் சேர்க்கை. புதன் காதல், சனி கர்மா. புதன் சித்தம், சனி கர்மா. அந்த சித்தமெல்லாம் அன்பின் மயமாக இருக்கும், காதலின் மயமாக இருக்கும். இல்லை என்று கேட்போருக்கு இல்லைன்னு அள்ளி கொடுக்கிற காதல் அவங்ககிட்ட இருந்தது. அதனாலதான் சொன்னா, நீ என்னப்பா செய்த புண்ணியத்தை கொடுன்னு கேட்டியா? இதை கொடுப்பணும் அல்லவா? கொடுத்த ஒரு புண்ணியம் வருமே, அந்த புண்ணியத்தை என்ன பண்றது? உனக்கு கொடுக்குறேன் இந்த புண்ணியம், இதை கொடுத்த ஒரு புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தை என்ன பண்ணிட்டு நான் சொன்னா, கோவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றான். புண்ணியம் இதனிலும் பெரிதோ. நான் செய்புண்ணியம், செய்புண்ணியம்னா முக்காலத்துக்கு பொருந்த இலக்கணத்துல ஊறுகாய் ஏற்கனவே ஊறி இருக்கணும், இப்போது ஊறிக்கிட்டு இருக்கணும், இனிமேல் ஊறுறதுக்கு அதுல இடம் இருக்கணும். புண்ணியத்தை கேட்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டான், ஒருத்தர் செஞ்ச புண்ணியத்தை ஒருத்தர் வாங்க முடியாது. நான் செய்த புண்ணியத்தை நீ கேட்கிறீனா, நீ யாரா இருக்கணும்?
என்னை படைத்து என்னை புண்ணியம் செய்யுமாறு இந்த உலகம் அனுப்பினி அல்லவா? கடவுளாத்தான் இருக்கணும். அதென்ன நான் செய்த புண்ணியத்தை மட்டும் கொடுக்கறது? நான் இந்த புண்ணியம் செய்யறதுக்கே நீதான் காரணம். எல்லாமே உனக்கு தான் போ. நீ நான் புண்ணியம் செஞ்சாலும் அது உனக்கு தான் போ. புண்ணிய பலன் போறா. அங்கே கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை. தாரை வாத்து கொடுக்கிறார். தாரை வாத்து தண்ணீர் இல்லை. தன் அம்பை உருவி ரத்தத்தை தாரை வாத்து கொடுக்கின்றார். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது இந்த ஜாதகத்தில்? இந்த வைராக்கியம், இந்த ராஜ வைராக்கியம் எந்த கிரகம் அவனுக்கு கொடுத்தது? செவ்வாய் ராகு. இன்னைக்கு செவ்வாய் ராகு சேர்ந்தவங்களை பாருங்க, பதவியை துச்சமென மதிப்பார்கள். தன் தன்மானத்திற்கோ தனக்கோ ஒரு இழுக்கு வருமெனில் ஒரே நிமிஷம் இந்த பதவியை தூக்கி போட்டு தருவாங்க. சொன்னது சொன்னபடி இருக்கணும், சரியா இருக்கணும், சொன்ன பேச்சு மாறக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க அவங்க. தான் சொல்லிவிட்டால் சொன்னிய சொல்லுக்காக உயிரையும் கொடுக்கிறவங்க. செவ்வாய் ராகு சேர்க்கையினுடைய நன்மை. ஏனால் அகங்கார தத்துவம் செவ்வாய், ராகு பிரம்மாண்டம். அந்த சொல்லிய சொல்லுக்கு கரெக்டா நிக்கணுங்கிற ஒரு 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 அகங்காரத்தை, அகத்தை இந்த செவ்வாய் ராகு கொடுக்கும். இது செவ்வாய் ராகுல கெடுபலன் எப்ப வருதுன்னா, பெண்ணுக்கு செவ்வாய் ராகு சேரும்போது அது கெடுபலன் வருது. ஹார்மோன்கள் பிரச்சனை, காமத்தை அதிகம் தூண்டி விடுது. அதனால சில பிரச்சனை வருது. சில நேரத்துல அகந்தையா மாறுது. அது வேற. ஆனா அதுல ஒரு நன்மை இது. துச்சமென மதித்தான். அத்தனையும் அள்ளி கொடுத்தான். கடைசியில் அந்த பாத்திரம் தான் செவ்வாய் ராகு. அந்த வாங்கிடுவான். வாங்க வந்தவன் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று. இந்த இடத்த வேடிக்கையா நினைச்சு பாருங்க. பிச்சைக்காரன் நம்மகிட்ட பிச்சை கேட்கறான். இனிமே நம்ம எட்டனாவும் ₹1 செல்லா காசை போடுவோம். பாப்பான், சார் கொஞ்சம் நில்லும், ஏப்பா உங்கள்கிட்ட இதுதான் இருக்கா? எங்கிட்ட இதுதான்ப்பா இருந்தது கொடுத்தேன். அவன் சொல்லுவான், சார் நீ என்னோட வா போலாமா, நீ என்னோட வா போலாமா. ஏன் இதை வச்சு நீ என்ன பண்ண போற? என் கூட வா பிச்சை எடுக்கலாம். அப்படி நாம கொடுத்தா அப்படி கேட்பான். உனக்கு வாங்க வந்தவன் கொடுக்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று. என்னை புண்ணியம் செய்ய படைத்து இந்த உலகுக்கு அனுப்பி செய்த பரம்பொருள் அல்லவா நீ என்னிடத்தில் வந்து கையேந்துகிறாய். இதைவிட என்ன பேறு பெற்றேன்? நான் மனிதர்களுக்கு கொடுத்து கொடை வள்ளல் என்று பெயர் பெற்றேன். மன்னர்களுக்கு கொடுத்து கொடை சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றேன். கடைசியில் இறைவனுக்கும் கொடுத்து இதற்கு என்ன பேர் என்று சொல்லு. இதைவிட எனக்கு என்ன வேண்டும் கண்ணா? முழிக்கிறாரு. கண்ணன்னு தெரிஞ்சிட்டாரு. என்னிடத்தில் நாடகமா உனக்கு? இதைவிட எனக்கு என்ன பேர் வேண்டும்? இறைவனுக்கும் கொடுத்து விட்டேன். இதைவிட எனக்கு எதுவும் வேண்டாம். ஒன்று வர மட்டும் கொடு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இல்லை என்று சொல்வோருக்கு இல்லை என்று சொல்லாத வரங்கொடு அப்படின்னு கேட்டான். கொடுத்து கொடுத்து பழக்கமான கையுங்க. அதான் மணிவாசக பெருமாள் சொல்வார், கரமது குவிந்தால் இருதயம் மலரும். நம்ம கொடுக்கறதுக்கு மனசு இருக்கிறது இல்ல, கரத்தை அப்படியே விரிச்சு நீட்டுறோம். கரம் நீ யார்கிட்ட போய் நீட்டுறையோ, இப்படி இப்படி நீட்டுறையோ, இங்க இருதயம் குவிந்து விடும். நம்மகிட்ட ஒரு பொருள் வச்சுட்டு அவனை போய் கேட்கணும், கோடி குருவி ஏதாவது கொடுப்பானா, ஏதாவது செய்வானா, இருக்கிறமா, இருதயம் குவிந்து விடும். கரம் குவிந்தால் இருதயம் மலர்ந்து விடும். கரமது குவிய இருதயம் மலர. இதைத்தான் மணிவாசகர் திருவாசகத்தில் சொல்லுகிறார். இங்கே கர்ணனுடைய கரம் குவிந்தது, இருதயம் மலர்ந்தது. இறைவன் விஸ்வரூப காட்சி காட்டினான். இன்னொன்றும் தந்தேன் உனக்கு, வைகுந்த பதவி கொடுத்தேன், சொர்க்கம் கொடுத்தேன் என்றான். அழியா முத்தியும் பெற்றாய் என்றான். கேட்டது ஒன்று, கொடுத்தது 2.
அழியா முக்தியும் கொடுத்தான். இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குரு சபித்தார் என்று சொன்னோம். குரு நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கின்றார். குருவினுடைய நீசபங்க ராஜயோகம் ஒரு நீசத்தை கொடுத்தது. அவனுக்கு ஒரு நீசத்தை கொடுத்தது. என்ன நீசம் என்றால், உரிய நேரத்தில் அந்த வித்தை, அந்த மந்திரங்கள் அவனுக்கு மறந்து போயிற்று. அப்புறம் எங்க ராஜயோகத்தை எப்படி கொடுத்தது அப்படின்னா, பிரம்மாஸ்திரத்தை இவன் மறந்தங்காட்டித்தான் இவனுக்கு முக்தி கிடைச்சது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. பிரம்மாஸ்திரத்தை அவன் மறக்காம போட்டிருந்தானா நரகம் தான் கிடைச்சிருக்கும். இங்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. நீசபங்க ராஜயோகம் என்பது முதலில் ஒரு நீச நிலையை கொடுத்து கட்டாயம் அவனுக்கு ஒரு மிக உயர்நிலையை, அவன் எண்ணி பார்க்காத உயர்நிலையை அவனுக்கு கொடுத்தே தீரும் என்பதையும், சித்தாந்த ரீதியாக நீங்கள் சிந்திக்கும் பொழுது குருவினுடைய சாபம் கூட ஒரு சிஷியனுக்கு வரமாகத்தான் ஆகுமே தவிர குரு சாபம் என்றுமே சாபமாகாது. குருவுடைய கோபம் கூட ஒரு மாணவனுக்கு அது பிரசாதமாக வரமாக இருக்குமோ தவிர குரு எந்த நேரத்திலும் எந்த நிலையிலையும் தன் மாணவனை அழிக்க மாட்டார். குரு தன் சிஷியனை அழிக்க மாட்டார். அவருடைய கோபமும் அவருடைய சாபமும் கூட மறைமுகமாக நமக்கு வரமாக பயன்படுமே தவிர ஒரு தவறாக குருவினுடைய சாபமோ கோபமோ நமக்கு அமைஞ்சிராது என்பதை மாணவர்கள் நீங்க விளங்கி, ஏன் இங்கே சாபம் கொடுக்கவில்லை என்றால் இவனுக்கு வைகுந்த பதவி இல்லை. இவ்வளவு பெரிய முக்தி, இரவா நிலை. யோசிச்சு பாருங்க. அந்த அண்ட சராச்சரங்களுக்கும் தலைவனான விஷ்ணுனுடைய விஸ்வரூப காட்சி சாபமே வரமாயிற்று. அதுதான் நீசபங்க ராஜயோகம். முதலில் சாபம் என்ற நீசத்தை கொடுத்து அதுவே வரமாக மாற்றப்பட்டது என்பதையும் இங்கே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் நீசபங்க ராஜயோகம் என்பது நீச நிலையை தந்தாலும் அதைக்கு மீறின ஒப்பற்ற ஒரு உயர்நிலையை ஒரு ஜாதகத்தில் கொடுக்கும் என்பது திண்ணம். இந்த ஜாதகம் உண்மையானதா சரியானதா பரம்பொருளுக்கு தான் தெரியும். கர்ணனோடு வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கையில் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஓரளவு பொருந்தி வந்ததால் இந்த ஜாதகத்தை உதாரணமாக போட்டு நான் பலன் சொன்னேன். அதற்கு மேல் தெய்வம்தான் பொறுப்பு. துன்பம் வந்துவிட்டது என்று நாம் எல்லாம் துவண்டு விழுந்து விடுகிறோம். துவலாதீர்கள். கர்ணனை விடவா நமக்கு துன்பம்? கர்ணனை விடவா நமக்கு அவமானம்? கர்ணனை விடவா நமக்கு கஷ்டம்? யோசித்து பாருங்க. சில நிகழ்ச்சிகள், சில துவழ்ச்சிகள் இருந்தாலும் கூட மீண்டும் நம்பிக்கை என்ற பாத்திரத்தை கைக்கொண்டு அதில் அன்பென்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய கருணை என்ற கையை பிடித்துக் கொண்டு நடந்து வாருங்கள். நீங்கள் துன்பக் கடலையும் துச்சம் என தாண்டி வரக்கூடிய கர்ணனாக இருப்பீர்கள் என்று சொல்லி துன்பத்தை துடைத்து போடுங்கள், இன்பத்தை தேட இறைவனுடைய கையை இறுக்கமாக பற்றி கொண்டு நடங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டி கொடுமணிநாதன் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மையிலும் என்னில் நல்கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.